2024 மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் ஒரே கட்டமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்தான உங்கள் கருத்து என்ன சார்? நாங்கள் எல்லாருமே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதுதான் வலியுறுத்தினோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்ட தேர்தல் தான் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் சொன்ன காரணத்தினால் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது என்று நான் கருதுகிறேன். நியாயமான தேர்தல் நடக்க நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புறீங்க சார் தேர்தல் ஆணையத்திடம்? தேர்தல் ஆணையத்திலும் நாங்கள் ஏற்கனவே அந்த இவிஎம் பேடை பற்றி கொடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் கண்காணிக்க கொடுத்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு ஏற்றால் போல நாங்கள் தேர்தலை சந்திப்போம். வேட்புமனு தாக்கல் செய்ய சில காலங்கள் தான் இருக்கு சார். காலக்கெடு உங்களுக்கு சரியா இருக்குங்களா? இல்லை, எங்களுக்கு போன தேர்தலே தேர்தல் 2019 ஏப்ரல் 18 நடக்குது. இப்போது ஏப்ரல் 19 நடக்குது. ஒரு நாள் தள்ளி போகுது. எங்களுக்கு சென்டிமெண்ட்ல நல்லா தான் இருக்குது. போன தேர்தலில் ஒரு தொகுதி போச்சு. அந்த ஒரு தொகுதி சேர்த்து இந்த முறையை நாங்கள் ஜெயிச்சிருவோம். 40க்கு 40 தமிழ்நாட்டில். ஆனால் திமுக கூட்டணி பொறுத்த மட்டும் அதே கூட்டணி நீடிக்கிறது. அதே நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். தேர்தலுக்கு நாங்கள் ரெடியாக இருந்துட்டோம். எங்களுக்கு கூட்டணியை சார்ந்த 2 கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இன்னும் 2 நாட்களில் வேட்பாளர் பட்டியல் வந்துவிடும். எல்லாமே ரெடி, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இந்த கூட்டணி பொறுத்த மட்டும் சார், இப்ப திமுக வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிடப்படும் சார்? சொல்றேன், ஒரு நாட்களும் வெளியிடப்படும். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஏறத்தாழ கூட்டணி முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் அதிகமாக நாளைக்கு அந்த பயணம் முடிந்த பிறகு திங்கட்கிழமை முடித்து விடுவார். உடனடியாக தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். இப்பொழுது தலைவர் சொல்வார். தலைவர் நாளைக்கு ஏற்போது மும்பை போகிறார். சென்று வந்த பிறகு அவர் சொல்வார். கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி RS பாரதி சார்.